பல்வேறு பிரிவுகள் இருக்கு, ஒருங்கிணைச்சு செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒருங்கிணைச்சு செயல்படுற மாதிரி இருந்துச்சு. எந்த பிரச்சனைகள் இல்ல கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தலைமை எப்படி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பண்ண போறீங்க? இல்ல, தலைமையிடம் இவர் ராஜினாமா கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. அதனால இப்போ இந்த சூழலை பொறுத்தவரை மேலிடம் தான் தன்னுடைய முடிவை தெளிவுபடுத்தணும். தலைவர் ஈவிகேக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இது ஆதரவு என்பதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எல்லா காங்கிரசினுடைய தொண்டர்களுடைய உணர்வு தான் இது. அப்படி எடுத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா எந்த அணியும் சாராதவன் தான். ஆனா ஒரு சிறப்பாக செயல்படுகின்ற தலைவர் தொடர வேண்டும் என்ற எண்ணம் என்னை போல ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு மாவட்ட தலைவர்களுக்கு இருக்கின்றது. ஒருங்கிணைத்து ஒரு செயல்படல, பல்வேறு பிரச்சனைகள் யாரை ஒரு விஷயம் இருக்க, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா என்ன அவர் ஏத்துக்கிட்டே இருந்திருக்கூடாது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் யாரோட இருந்தேன், எப்படி செயல்பட்டேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி என்னுடைய உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து என்னை மாவட்ட தலைவராக தொடர விட்டது மட்டுமல்ல, எனக்கு சட்டமன்றத்தில் தேர்தலில் சீட்டும் வாங்கி தந்தவர். இதெல்லாம் நீங்களும் உணரணும். இதுல பாத்தீங்கன்னா பழிவாங்கும் போக்கு தன்னுடைய ஆதிக்கம் என்று நினைத்திருந்தால் ராயபுரம் தொடர்ச்சியாக மாவட்ட தலைவராக இருந்திருக்கின்ற வாய்ப்பு இருந்திருக்காது. எந்த ஒரு தலைவருடைய வற்புறுத்தால இந்த மாதிரி ஒரு கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுக்கும்? ராஜினாமா கொடுத்தது சில பேர் வற்புறுத்தி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரப்புறாங்க. யாருடைய மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல, ஒரு நல்ல தலைவர் உங்களுக்கு தெரியும். தலைவர் ஈவிகே சிலங்கோனை பொறுத்தவரை ஒரு தன்மானத்துக்கு சொந்தக்காரர். அதுக்கு எந்த விதமான ஒரு இலக்கு ஏற்பட்டாலும் பதவியை விட அவர் தன்னுடைய தன்மானம் பெரிது என்று நினைக்கக்கூடியவர்.